மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியம், செல்வம், கல்வி அனைத்தும் கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இலங்கை என்பது அழகானதோர் நாடு, அங்கே செய்யும் கேஷ்யூ கிரேவி சுவைதானே பாரு. இந்த கேஷ்யூ நட்னாலே நல்லாயிருக்கும். பாயசத்தில் அப்படி கொஞ்சம் உடச்சி போடுறதுக்குள்ளே நாம் தின்னுடுவோம். அதையே ஊற வச்சு அரைச்சி கிரேவி பண்ணி எப்படி இருக்கும் பாருங்களேன். குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ரீலங்கன் ஐட்டம். இது வந்து கேஷ்யூ கிரேவி, ஸ்ரீலங்கன் கேஷ்யூ கிரேவி. ஸோ இந்த கேஷ்யூ கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். வெங்காயம் 1, பச்சை பட்டாணி 25 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, முந்திரி பருப்பு 100 கிராம், பட்டை 1, பூண்டு 6 பல், மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, தனியாத்தூள் 3/4 தேக்கரண்டி, சோம்பு அரை தேக்கரண்டி, சீரகத்தூள் அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, கெட்டியான தேங்காய்ப்பால் 2 மேஜிக்கரண்டி, லேசான தேங்காய்ப்பால் 250 மில்லி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் முதல்ல ஆட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு முதல்ல கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் மசாலா ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான் மெயினான மசாலா ஐட்டம். வேறு இந்த லவங்கம் அதெல்லாம் போட்டுறாதீங்க. லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் கிடையாது. வெறும் சோம்பு, பட்டை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டாக இதை வந்து வதக்கிட்டு இப்போது சாப் பண்ணி வச்ச பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இது ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை. மோஸ்ட்டாக ஸ்ரீலங்கன் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கருவேப்பிலை போடுறாங்க. ஸோ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் இந்த பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வதங்கும் போதே இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, அதுக்கப்புறம் சீரக பொடி, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடுறேன். லைட்டாக இது வந்து வதங்கட்டும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் வந்து திக்கு பால் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தின் பால் வந்து ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டாணியை போட்டுட்டு லேசாக நல்லா அந்த மசாலாஸ் எல்லாம் வதங்கின உடனே இந்த தின் பாலை முதல்ல அதில் ஆட் பண்ணணும். இப்போ இது வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கிருச்சு. இதில் இந்த ஊற வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தின் மில்க் இருக்குது இல்லையா, தேங்காய் பால், இதை வந்து இது முங்குற அளவுக்கு ஆட் பண்ணணும். இந்த தின் மில்கை ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறேன்.
உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த முந்திரி பட்டாணி ரெண்டுமே இதில் வந்து நல்லா வேகட்டும். இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே இதில் இந்த திக் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த திக் தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிடணும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. திக் தேங்காய் பால் ஆட் பண்ணினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பபிள் வந்ததுன்னா போதும். அந்த ஒரு வாட்டி அப்படி லைட்டாக பபிள்ஸ் வந்ததுன்னா போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்ரீலங்கன் கேஷ்யூ கறி ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீலங்கன் முந்திரி கறி செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1, பச்சை பட்டாணி 25 கிராம், கறிவேப்பிலை சிறிதளவு, முந்திரி பருப்பு 100 கிராம், பட்டை 1, பூண்டு 6 பல், மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, தனியாத்தூள் 3/4 தேக்கரண்டி, சோம்பு 1/2 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, கெட்டியான தேங்காய்ப்பால் 2 மேஜிக்கரண்டி, லேசான தேங்காய்ப்பால் 250 மில்லி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்ரீலங்கன் முந்திரி கறி செய்முறை: ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக்கி அதில் சோம்பு, பட்டை இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் பூண்டை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் பச்சை பட்டாணியை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, சீரகப்பொடி ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் சிறிதளவு தண்ணீரை சேர்த்து நன்றாக கலந்து மூடி வைத்து சிறிது நேரம் வரை வேக வைக்கவும். பிறகு அதில் ஊறவைத்த முந்திரி பருப்பை சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் லேசான தேங்காய்ப்பால் சேர்த்து கலக்கவும். பிறகு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து மூடி வைத்து 2 நிமிடம் வரை வேக வைக்கவும். வெந்ததும் அதில் கெட்டியான தேங்காய்ப்பால் சேர்த்து நன்றாக கலந்து இடியாப்பம், ஆப்பம் மற்றும் சாதத்துடன் சேர்த்து சூடாக சாப்பிடவும். ஸ்ரீலங்கன் முந்திரி கறி தயார்.